ஊரில் நடக்கிற அக்கிரமத்தை எல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியலையே என்பார்கள் சிலர். ஏன்னா செய்தி பேப்பர் படிக்கும்போதும் நியூஸ் கேட்கும்போதும் அக்கம் பக்கத்தில் உள்ளதை பார்க்கும்போதும் ஏன் நம்ம வீட்டிலே சில நேரங்களில் நடக்கிறதை பார்க்கும்போது ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறார்கள் என்பதை பார்த்தால் இது கடைசி காலம், பாவம் பெறுவதால் அன்பு தணிந்து போகும் என்று வேத புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும். மேலும் கடைசி நாட்களில் கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் பெருகிறதுனாலே அக்கிரமம் மிகுதி ஆவதுனாலே அன்பு தணிந்து போகும். கடைசி காலத்தில் நம்ம பார்த்தா அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமக அம்மா பிள்ளைங்க பொண்ணு அப்பா பொண்ணு இங்கேனா பாருங்களேன், முந்தி இருக்கிற அந்த அன்பு இல்லை. அப்பாவே பிள்ளைய கெடுக்கிறது, தாத்தா பேத்தி கெடுக்கிறது, அண்ணன் தங்கச்சி கெடுக்கிறது, ஒரு பாசமே இல்லை. சொத்துக்காக அப்பாவை பாம்பை வச்சு தாத்தாவை கடிக்க வச்சு ஒரு சாகடிக்கிறது, எவ்வளோ கொடுமையான நாட்கள்லாம் நடந்துட்டுருக்கு பாருங்கள். கள்ளக்காதனுக்காக பிள்ளையை அடித்து கொல்றது. நீங்கள் ஒரு நியூஸு பார்க்கும்போது இது கடைசி காலம் என்பதை தெரிகிறது. அதனால் மனம் திரும்புங்கள். நன்றி.